ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்தை பார்த்தவுடன் அது இயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்டதா இல்லை செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்டதா என்பதை எளிதில் அறிவது எப்படி. இந்த வாழைத்தார் பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தில் பழுத்த வாழைத்தார் ஒரே ஒரு பழம் மட்டும் பழுத்து இருந்துச்சு. அதை அறுத்து ஒன்றுமே பண்ணல, அறுத்து நீ தனியாக வச்சுட்டா போதும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பழுக்க ஆரம்பிச்சிடும். இல்லை சீக்கிரம் பழுக்கணும்னா அரிசி கோதுமையில் ஃபுல்லாக மூடி இந்த காற்று போக மாதிரி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பழுக்க ஆரம்பிக்கும். இல்லை இந்த வாழை சருகு இருக்குது பாருங்கள், இந்த வாழை சருகை ஃபுல்லாக சொருவி எல்லா பக்கட்டும் மூடி ஒரு பக்கெட்டு அட்டையில் போட்டு அடைச்சி வச்சிட்டிங்கன்னா காற்று போகாமல் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக பழுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சொல்ல போகிறது, ஒரு வாழைத்தார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பழம் மட்டும் ஃபுல்லாக பழுத்து நுனியை க்ரீனிஷாக இருந்தால் அது இயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்டது. அதில் மேலே சின்ன சின்ன டாட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி டாட்ஸ் இருந்துச்சுன்னா அது இயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்டது. செயற்கை முறைனா பியூராக எல்லாமே பழுத்துருக்கும், வாழை பழமும் பழுத்துருக்கும், வாழை நுனியும் பழுத்துருக்கும். அதில் பிளாக் டாட்ஸே ரொம்ப இருக்காது, ரொம்ப அப்படி க்ளீனாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அது செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட வாழைப்பழம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வாழைப்பழத்துக்கும் ஒரு மருத்துவ குணங்கள் உண்டு. நான் வைத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி வாழைப்பழம். இந்த வாழைப்பழம் இந்திய வாழைப்பழங்களிலே மிகவும் இனிமையான வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்தை நாம் உட்கொள்வதால் உடலுக்கு குளிர்ச்சியை தரும், இரத்த விருத்திக்கும் செரிமானத்துக்கும் உதவும் மற்றும் உடல் சோர்வை குறைக்கும். இது சளிக்கும் இருமலுக்கும் மிகப்பெரிய அருமருந்து. இதை ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க, சிறப்புகளும் தூக்கி குப்பையில் போடுங்க, சும்மா சிறப்பாக சரியாயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.